அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். ஆனால் வன்னியர் சங்க மாநாடு நடக்க போகுதுண்ணா. இப்போ விசிக ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதிமுக தலைவர்களோ மாற்றுக் கட்சி தலைவர்களாக முக்கியமான புள்ளிகளாக அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க. அதே மாதிரி வன்னியர் சங்க மாநாட்டில் அதிமுக முக்கிய புள்ளிகளோ இல்லை திமுக முக்கிய புள்ளிகளோ யாராச்சும் கலந்து கொள்வாங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான்ப்பா. இப்போது தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் இந்த மாநாடு நடத்துகிறாங்க. குறிப்பிட்டு மாநாடு கூட ஒரு பக்கம் இருந்தாலும் சிறு சிறு பொதுக்கூட்டங்களே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை நடத்துகிறாங்க. அதில் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா KN நேரு அவர்கள் ரெட்டி நலச்சங்கம்ன்ற ஒரு சங்கத்தினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கிறாரு. ஒரு அமைச்சராக பங்கெடுக்கிறாரு. ரெட்டியார்கள் குறித்து பல்வேறு விடயங்களை பேசுகிறார். இதே போல் KS ராமச்சந்திரன் உட்பட பலரும் பேசுகிறாங்க. விசிகா மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த மாநாட்டில் பிற கட்சியினர் மற்றும் பிற சமுதாயத்தவர்களுமே கலந்துக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள். இப்போ நீங்கள் உங்களுடைய மைய கருத்தான கேள்வி என்னன்னா, இப்போ வன்னியர் சங்கம் மாநாடு நடத்துது. வன்னியர் சங்க மாநாட்டில் நீங்கள் என்ன சொல்றீங்க? திமுகவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் யாராரு? துரைமுருகன் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அடுத்தது நம்முடைய MLAக்கள் MP-க்கள் அண்ட் தென் மினிஸ்டர்ஸ் 2 பேர் எடுத்துக்கலாம். ஒன்று நம்மளுடைய MRK பன்னீர்செல்வம் அவர்கள், அடுத்தது சிவசங்கர் அவர்கள். இவங்க கலந்துப்பாங்களா? அது ஒரு கேள்வி. அதே போல அதிமுக சார்பா இன்னைக்கு முக்கியமானவர்கள் பார்த்தோம்னா CVS இருக்கிறாரு, KP முனுசாமி இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே கலந்துப்பாங்கன்ற கேள்வியே இப்பதான் வருது. இப்பதான் வருவதற்கான சூழல். ஏன் இந்த கேள்வி இப்பதான் வருதுன்னு சொல்றேன்னா, சேலம் வீரபாண்டியார் இருக்காருல்ல, ஆமாங்கண்ணா, அவர் என்ன பண்றாரு? அப்போ வன்னியர் சங்க மாநாடு நடத்துறாங்க. அப்போ அவருக்கு அழைப்புதழ் போகுது. உடனே கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு, நீங்க இந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது, சங்க நடத்துற மாநாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா திமுக சாதி பார்த்து அரசியல் நடத்தான்னு கேட்பாங்கன்னு சொல்லக்குள்ள வீரபாண்டியர் என்ன சொன்னாராம், நீங்க என்னுடைய கட்சிக்கு தான் தலைவர். எப்படி? கட்சிக்கு தான் தலைவர் நீங்க, ஆனா என்னுடைய சமுதாயத்துக்கு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகையினால நான் இந்த மாநாட்டுக்கு போவேன்னு சொல்லி வந்தார். அவர் மட்டும் வரல, துரைமுருகன் அவர்களும் வந்தார். அப்போவே துரைமுருகன் அவர்களும் வந்தாங்க. இன்னும் எதிரவர்கள் எல்லாமே வந்தாங்க. அன்னைக்கு அதிமுக திமுக போன்றவர்கள்லாம் இப்போ வருவாங்கன்ற கேள்வி பெரிய கேள்விக்குறிதான். காரணம் என்னன்னா, எந்த விதத்துல எந்த இடத்துல நீங்க வன்னியர்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க? திமுகவினரோ அல்லது அதிமுகவினர் கொடுத்தார்கள், தற்போது கொடுக்கல. இப்போ நம்மளுடைய மெயின் ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்கன்னா திமுக இருக்குது. திமுகவில் நீங்க 3 பேர் மினிஸ்டரா இருக்கிறீங்க. அடுத்தடுத்து இன்னும் எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறீங்க வன்னியருடைய வாக்கு வரணும்னு. நீங்க இடஒதுக்கீடு குறித்து எந்த இடத்துல பேசுனீங்கன்னா பதில் கிடையாது. ஒரு கேள்விக்குறிதான். 2021 தேர்தலினுடைய பிரச்சாரம் நடக்குது. அப்ப என்ன சொன்னீங்க? நாங்க வந்ததுமே இடஒதுக்கீடு கொடுப்போம். நீங்க 4 வருஷம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ அடுத்த வருஷம் எலெக்ஷனே வரப்போகுது. கண்டிப்பாண்ணா. ஏன்னா இது முக்கியமாக அனைவரும் கவனிக்க வேண்டும். ஏன்னா வன்னியர் சமுதாயத்தை ஏமாத்தி கொண்டேதான் இருக்கிறாங்க திமுக அரசு தொடர்ந்து. இது ரொம்ப எப்படின்னா, சின்ன பசங்களை ஏமாத்துற மாதிரியே தான் இவங்க. பள்ளிக்கூடம் போறியா, அதே மாதிரிதான் நான் இடஒதுக்கீடு தரேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறது. இப்ப வீரபாண்டியாருக்கு இருந்த அந்த உணர்வு உங்களுக்கு எங்க போச்சு? நீங்க நேரம் என்ன பண்ணிருக்கணும்? மாநாட்டு பணிகளை உங்க சைடுல நீங்களே தொடங்கி இருக்கணும். ஏன்னா இது ஒரு சமூகத்திற்கான மாநாடு மட்டும் கிடையாது. கண்டிப்பா அனைத்து சமுதாயத்திற்குமான மாநாடு. சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே முன்னேறக்கூடிய ஒரு அடிப்படை தான் அந்த மாநாடு. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பலர் வராங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள். அப்படியான தருணத்துல உணர்வுபூர்வமா வன்னியர்களுடைய வாக்கினை ஒவ்வொரு தொகுதியிலும் பெறக்கூடிய, நான் வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு வாக்கு சேகரிக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களும் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் சிவசங்கர் அவர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் அழைப்பு இல்லாமலேயே கலந்து கொள்ளணும். கண்டிப்பாக. அதுதான் நீங்க இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும். ஆனா செய்வாங்களான்னா மேல முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க போகக்கூடாது, ஹிட்டனாவே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஃபேக்ட் குரு. கண்டிப்பா நீங்க சொல்றது பார்த்தா அப்போ வீரபாண்டி இருந்த மாதிரி இப்ப யாரும் இல்ல. அந்த உணர்வோ அந்த இதுவோ மாற்று கட்சியில இல்லவே இல்லையே. அப்படி இருந்தா கேட்டிருப்பாங்கல்ல. அவர் வீரபாண்டியர் ஆறுமுக பையன் இருக்காருல்ல, கடைசி பையன், அவர் இப்போ நிதி கொடுத்தாரு. ஒரு 1 லட்சம் ரூபா. அவர் பேர் சொல்ல வேண்டாம். நிதி கொடுத்தாரு. அவர் நிதி கொடுத்து ஐயா கிட்ட சேலத்துல சந்திச்சு, இந்தாங்க ஐயா, இது ஒரு கல்வி நிதியா வச்சுங்கன்னு. ஆனா திமுகவில் இருக்கிறாரு. ஆனா அந்த குடும்பத்தை ஓரம் கட்டுறதுக்கு KN நேரு அவர்களை சேலம் மாவட்ட நிர்வாகியா போட்டு
அந்த குடும்பத்தை ஓரம் கட்டுறாங்க, வீரபாண்டியாரோட குடும்பத்தை ஓரம் கட்டுறாங்க. அது திமுக வந்து ஒரு சேலத்தில் வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி கொடுத்துட்டாரு. அந்த மனுஷனை அவர் பையனுக்கு வந்து முன்னுரிமை எதுவுமே கொடுக்காம அது ஓரம் கட்டிட்டு இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வன்னியர் மக்களை வஞ்சித்து கொண்டே தான் இந்த திமுக அரசு இருக்குது. அது கூட ஏன் இவங்களும் வந்து கூடயே போகிறாங்க, ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நம்மளோட மற்ற இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, நம்முடைய முதலமைச்சர் சாதியே இல்லைன்னு பேசுகிறாருல்ல. ஆமாங்கண்ணா. 10க்கு மேலே பிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களுடைய பிஎஸ் என்று சொல்லக்கூடிய பர்சனல் செக்ரட்டரி, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் பர்சனல் செக்ரட்டரிஸ். அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் விடுங்க, இந்த பர்சனல் செக்ரட்டரிஸ் எல்லாமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க. யாரு? இசைவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. எவிடன்ஸோட இருக்குது. இசைவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க 10க்கு மேற்பட்டோர் அமைச்சர்களுடைய பிஎஸ்ஆ இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை குரு, இவர் கே நேரு இருக்காருல்ல, அவர் ரெட்டியார் சமுதாயம். ஆமாம். திருச்சியில மாவட்ட செயலர் ரெட்டியார், மாவட்ட கவுன்சிலர் ரெட்டியார், ஒன்றிய கவுன்சிலர் ரெட்டியார், முக்கிய நிர்வாகிகள்லாம் ரெட்டியார். இப்படி சமூகம் பார்த்து சாதி படி அன்பில் மகேஷ் எடுத்துக்கோங்க, அவரை சார்ந்தவர்கள் எல்லாமே முக்குளத்தூர்களை தான் போட்டு வச்சிருக்கிறாரு, மறவர்களை தான் போட்டு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முழுமையான சாதி அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டா வெளியே சொன்னா நாங்க சமூக நீதி கட்சி, சமத்துவம் கட்சின்னு வந்து வாய்க்கிலே பேசுவாங்க. ஆனா வந்து உள்ள எதுவுமே இல்லை. அவங்க தான் உண்மையான அக்மார் இந்த சாதி கட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது முழுக்க முழுக்க திமுக கிட்ட தான் நம்ம பார்க்க முடியுமே. திமுக சாதி பார்க்கலன்னா திமுக அனைவருக்கும் ஒண்ணுன்னா வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா விட்டு துரைமுருகன் அவர்களையோ, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையோ, சிவசங்கர் அவர்களையும் கலந்து கொள்ள செய்யணும். நீங்க அன்பில் மகேஷ் போய் கலந்துக்கலாம், கேஎன்ஆர் கலந்துக்கலாம், கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் கலந்துக்கலாம், எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் கலந்துக்கலாம், ஆராசா கலந்துக்கலாம். ஆனா அந்த வன்னியர் சமுதாயம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து வன்னியருடைய வாக்கை பெற்ற அமைச்சர்கள் கலந்துக்க கூடாதுன்ற கேள்வி எழுதில்ல. கண்டிப்பா இதுக்கு அவங்க தான்ப்பா பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 10.5 இடஒதுக்கீடுனா, ஏன்னா வந்து இப்போ வாக்கு இந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க, இது வந்து எதிர்க்கிறோம் அது மாதிரிலாம் சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் எப்போ கேட்டாலும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மத்திய அரசு வந்து குறை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இதுக்கு வந்து அந்த டேட்டா எடுத்து கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஏன் இவங்க வந்து இவ்வளோ பாரபட்சம் வந்து காமிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ வந்து ஏமாத்துறாங்க மக்கள் தொடர்ந்து. அதுதான் சமூக நீதி அரசு. இதில் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. இது அவர்களுடைய இந்த ஏமாற்று வேலை நிச்சயமாக மக்கள் அவருங்க ஏமாத்தலை, அவங்களே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது 26 வந்துடும் தம்பி. கண்டிப்பாண்ணா. இந்த மாநாடு நல்லபடியாக முடியும் என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி.